இவ்வளோ பெரிய ஊரு, இதுல இருந்து கோர்ட் எங்க நடக்குதுன்னா வாடகை கட்டிடத்துல நடக்குதான். பாதாள சாக்கடை திட்டம் நல்லபடியா முடிஞ்சுதாமா? பாதாள சாக்கடை திட்டம் எவ்வளவு நாளா இருக்கு? 7 வருஷமா நடந்துருக்குது. 7 வருஷமாக பாதாள சாக்கடை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பாதாள சாக்கடையே எடுக்கல. இது இத்தனைக்கு இதுக்கு சென்னை புறநகர். நம்ம எங்க இருக்கிறோம்? சென்னைக்கு பக்கத்துல இருக்கிறோம். வெளியூர்லாம் கிடையாது, கிராமம் கிடையாது. சென்னைக்கு மிக அருகில் இந்த ரியல் எஸ்டேட் இடமா மாத்தினதான் அவங்க பண்ண விஷயமே தவிர வேற எதுவுமே நல்ல திட்டங்களே கொண்டு வரல. இங்க ஒரே ஒரு எலக்ட்ரிசிட்டி இங்க கரண்ட் எப்படி தொடர்ந்து வருதா உங்களுக்கு? அப்பப்ப ஆஃப் ஆயிடுமா? தொடர்ந்து வராது. ஏன் தெரியுமா அது காரணம்? 22 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட பெரிய பாதி தொகுதியே ஒரே ஒரு துணை மின்சார நிலையம் தான் இருக்குது. இப்ப நம்ம பக்கத்துல குழந்தைங்கள ஸ்கூல் இருக்கு, 4 கிலோமீட்டர்ல தானே சேர்க்கிறோம். ஒரு 2 கிலோமீட்டர்லயோ 3 கிலோமீட்டர்லயோ பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கிறோம். அதுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 20 நிமிஷமாவது ஆயிடும். ஆட்டோல போனோம், பஸ்ல போனோம், இல்ல பைக்ல கொண்டு விட்டா மேல 20 நிமிஷம் ஆயிடும். 22 கிலோமீட்டர்னா எவ்வளவு பெரிய இடம். அதற்கு ஒரே ஒரு மின்சார நிலையம், அதுவும் துணை மின்சார நிலையம். இன்னும் 2 வேணும்னு கேக்குறாங்க. ஆக இந்த மாதிரி நல்ல திட்டங்களை அவர்கள் கொண்டு வரவில்லை. இப்ப கல்பாக்கம் அணுமின் நிலையம் இங்க இருக்கு. அதுல நிறைய பேருக்கு வேலை செய்யறாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இந்த ஊர்ல இருக்கு. விவசாயம் பத்தி இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல. விவசாயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா அவ்வளவுதான். இன்னும் தொழிற்சாலைகள் ஜப்பான் சிட்டியில எத்தனை பேரு நிலம் கொடுத்தவங்க? 2000 ஏக்கர். 2000 ஏக்கர்னா 10 கிராமம். 10 கிராமத்தை காலி பண்ணி ஜப்பான் சிட்டின்னு ஒரு இடத்துல அந்த தொழிற்பேட்டையை உருவாக்கி இருக்காங்க. அங்க 10 தொழிற்சாலை நடக்குது. அங்க நம்ம பசங்க யாராவது வேலை செய்யறாங்களாமா? கை தூக்குங்க. யாராவது வேலை செய்யாதவங்கன்னா தான் கை தூக்குவாங்க. யாருக்குமே வேலை கொடுக்கல. நிலம் கொடுத்த அந்த விவசாயிகள் அவங்க பசங்களுக்கு என்ன நம்பி நிலத்தை கொடுத்திருப்பாங்க? ஐயோ நாளைக்கு நம்ம தான் விவசாயம் செய்யறோம், நம்ம பசங்களாவது இந்த பெரிய பெரிய கம்பெனில வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுக்கிட்டு நல்லபடியா வேலை செய்யணும்னு நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா அங்க வேலை கொடுக்கவில்லை. ஜப்பான் சிட்டில வேலை கொடுக்கவே இல்லை. அப்படின்னா இந்த நிலத்தை வாங்கினீங்களே, அப்ப இந்த விவசாயிகளுக்கு என்னதான் பதில் சொல்றீங்க? இப்ப எல்லா ஊர்லயும் சட்டம் இருக்கிறது. ஆந்திரால சட்டம் இருக்கு. என்னன்னா நிலம் கொடுத்த விவசாயிகளும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தான் அந்த தொழிற்சாலையில வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கணும். 75% அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அந்த தொழிற்சாலையில வேலை கொடுக்கணும். அந்த சட்டம் ஸ்ரீ சிட்டியில இருக்குது. நிறைய ஊர்ல இருக்க, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இல்ல. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 196வது வாக்குறுதி அதான். நாங்க வந்த உடனே தமிழ்நாட்டுல எந்த பகுதியில வேலை இருக்கோ, தொழிற்சாலைகள் இருக்கிறதோ அந்த பகுதி மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி இன்னி வரைக்கும் நிறைவேற்றல. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. எப்ப நிறைவேற்றுவாங்க? அப்ப நீங்க நிலத்தை கொடுத்து ஏமாந்தம் தானே மிச்சம். வேலை கொடுத்தாங்களா? வேலையே கொடுக்கவே இல்லை. வேலை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நிலத்தை வாங்கினவங்க வேலை கொடுக்கல. இப்ப அந்த பகுதியில ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் அந்த தண்ணியில, இந்த ரசாயன தொழிற்சாலைகள்ல தண்ணி கலந்து விட்டுறாங்க. அப்ப குடிக்கிற நீரு தப்பு. இப்ப இந்த குடிக்கிற நீர்ல விஷம். அடுத்தது இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையம் இருக்கு. அதாவது இந்தியாவில முதல்ல உருவாக்கப்பட்ட அணுமின் நிலையம் அதான். இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில இல்ல, இந்தியாவிலே முதல்ல உருவாக்கப்பட்ட அணுமின் நிலையம் ரொம்ப பழசு. இன்னைக்கு அதோட பயன்பாடு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கலாம். அதை சுற்றி 2 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நிறைய பேருக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டு உடம்பு பிரச்சனை வருதுன்னு ஆய்வுல சொல்றாங்க. நிறைய பேருக்கு மூச்சு திணறலோ இல்ல, ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். புகையோ இல்ல அதுல இருந்து வரக்கூடிய நச்சோ ரசாயனமோ எது இருந்தாலுமே அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். நிறைய புற்றுநோய்களோ இல்ல மற்ற நோய்கள்லாம் வரக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த விஷயத்தை அதுவும் பழசாயிடுச்சு. இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜில எத்தனையோ தெர்மல் ரியாக்டர்ஸும் அட்டாமிக் ரியாக்டர்ஸ்லாம் இருக்கு. ஆனா இது பழசு. அதனால இத பயன்பாடை பற்றி இன்னும் நல்லா தெளிவா யோசிக்கணும். இப்ப இது மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா நடந்துட்டு இருக்குது.